ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிறது தேங்காய் பால் சாதம். தேவையான பொருட்கள் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், கடல் பாசி எல்லாமே சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த டைமில் நான் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சதையும் ஆட் பண்ணிவிட்டு கூட வெங்காயமும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். நீங்களும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்ததும் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் கிளறி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற புதினா தலையும் அது கூட கொத்தமல்லி இதழும் நான் போட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது கொஞ்சமாக நான் லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் தயிர் இருந்தால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, லெமனுக்கு பதிலாக ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தடவி விட்டுருக்கேன். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசி போட்டதுனால 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் அரை டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் அதிகம் எடுத்ததுனால 1 டம்ளர் தேங்காய் பால் 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். பாசிமதி ரைஸ்ன்றதுனால நான் 1 டம்ளர் பாலும் அரை டம்ளர் தண்ணியும் எடுத்துருக்கிறேன், 3/4 டம்ளர் தண்ணியும் எடுத்துருக்கிறேன். அரிசி ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நான் அரிசி ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுருக்கிறேன். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு உங்கள் எண்ணிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கலரி விட்டு நான் மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்கிறேன் வேகட்டும்னு சொல்லி. நான் 3 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி. இதை நீங்கள் நெய் சோறுனும் சொல்லலாம், தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் மீல் மேக்கரை 65 பண்ணி வச்சுருக்கிறேன்.